தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிவிப்பில் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 37 38 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 70,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 15 ரூபாய் குறைந்து 8,755 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்தது. ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் வரும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலத்தில் மீனவ குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு தலா 8,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க உள்ளது. சட்டமாமேதை அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள அவரது படத்திற்கு குடியரசுத் தலைவர் முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சித்திரை முதல் நாளை ஒட்டி பிரதமர் மோடி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேபோல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நம்பிக்கையோடு புத்தாண்டை நாம் வரவேற்கும் போது இந்த நாள் அனைவருக்கும் நன்மையை அளிக்கும் என தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஹரியானாவின் ஹிசார் விமான நிலையத்தின் புதிய முனையத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி அங்கிருந்து அயோத்தியாவுக்கான விமான சேவையையும் துவக்கி வைத்தார். அம்பேத்கர் ஜெயந்தியை ஒட்டி அவருக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் ஹரியானாவில் புதிய அனல் மின் நிலையங்கள், புறவழிச்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் மோடி துவக்கி வைத்தார். அரசியலமைப்பு மற்றும் முஸ்லிம்கள் என வரும்போது காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிகாரத்தை பிடிப்பதற்கான ஒரு கருவியாக அரசியல் அமைப்பை காங்கிரஸ் பயன்படுத்தியதாக கூறினார். அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சென்னை சைதாப்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள MC ராஜா நவீன கல்லூரி மாணவர் விடுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சமூக சமத்துவத்தை நிலைநாட்டியதில் திமுக ஆட்சிதான் பொற்காலம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற சமத்துவ நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததுதான் திராவிட இயக்கம் செய்த சாதனை என்றும் பெருமிதத்தோடு தெரிவித்தார். அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சேலம் அம்பேத்கர் சதுக்கம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் உருவ சிலைக்கு அதிமுக கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோருடன் வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஆங்கில புத்தாண்டிற்கு உற்சாகமாக வாழ்த்துக்களை பகிரும் முதல்வர் ஸ்டாலின், தமிழ் புத்தாண்டிற்கு மௌன விரதம் இருப்பது தமிழர்களை அவமதிக்கும் கீழ்த்தரமான செயல் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தொடர்ந்து தமிழர்களின் மத கலாச்சார நம்பிக்கைகளின் மீது சேற்றை வாரி இறைக்கும் திமுகவிற்கு வாக்குச்சாவடிகளில் சவுக்கடி கிடைக்கப் போவது நிச்சயம் என்றும் அவர் தெரிவித்தார். நீட் தேர்வை ஒழிப்பதற்கான சட்ட போராட்டத்தை தமிழக அரசு தொடர்ந்து முன்னெடுக்கும் என சமத்துவ நாள் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நியமன பதவியால் வருகின்ற ஆளுநர்கள் இனி பறிக்க முடியாது எனும் தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு பெற்று தந்த முதலமைச்சருக்கு அவர் நன்றி தெரிவித்தார்.
தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மேல்நிலை வகுப்புகளில் பயிலும் 50% மாணவர்கள் 2ஆம் வகுப்பு பாடத்தை கூட சரியாக வாசிக்க முடியாத நிலையில் உள்ளதாக ஆளுநர் RN ரவி கடுமையாக விமர்சித்துள்ளார். அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 11 மற்றும் 99 எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் கூட சரியாக தெரியவில்லை என்றார். கல்லூரி விழாவில் மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட சொன்ன RN ரவிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உயர்கல்வி நிலையங்களை இந்துத்துவ கூடமாக மாற்ற முயலும் அவர் அரசியல் சாசன கடமைகளை மறுத்து RSSன் பிரச்சாரகர் போலவே தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது. எனவே ஆளுநர் பொறுப்பிலிருந்து RN ரவியை நீக்க அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட அண்ணாமலை இமயமலையில் புனித பயணம் மேற்கொண்டுள்ளார். மேலும் அங்குள்ள பாபா குகை கோவிலில் அண்ணாமலை தியானம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆணவ கொலைகளை தடுக்க தமிழகத்தில் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என VCK தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், பெரியார் அம்பேத்கர் வழியில் செல்லும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆணவ கொலைக்கான தனிச்சட்டத்தை இயற்றி மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றார். மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் விரைவில் மாநிலங்களவை MP-யாக உள்ளதாக அக்கட்சியின் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நீதி மய்ய துணைத் தலைவர் தங்கவேலு, கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை MP-யாக ஜூலை மாதம் பதவியேற்க உள்ளதாக அறிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் அதிமுகவிலிருந்து விலகப் போவதாக சமூக வலைதளங்களில் பொய் தகவல் பரவுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். தான் நீண்ட நெடிய திராவிட பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என தெரிவித்த ஜெயக்குமார், பதவிக்காக யார் வீட்டு வாசலிலும் நின்ற வரலாறு தனது குடும்பத்திற்கு கிடையாது என விளக்கமளித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தாவேக தலைவர் விஜய் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் உடனிருந்தார். சென்னை அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அம்பேத்கர் புகைப்படத்திற்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவுடன் கூட்டணி என தன்னை ஏன் பிடித்து தள்ளுகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். மேலும் தனக்கு மூளை சிந்திக்கும் ஆற்றல் உள்ளதால் தனித்துதான் போட்டியிடுவேன் என்றார். சட்டமன்ற பேரவை தலைவருக்கும் தனக்கும் இடையே நடக்கும் மோதல் சட்டமன்றத்திற்குள் மட்டும்தான், இதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் பேட்டி அளித்த அவர், பாஜக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருபோதும் இணையாது என்றார். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி என்ற அறிவிப்பால் அதிமுகவில் அதிருப்தி புயல் உருவாகியிருக்கும் நிலையில் திருப்பூரில் நடந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் வாய்விட்டு அழுதது பரிதாபத்தை ஏற்படுத்தியது. முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் MLA குணசேகரன் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். நிர்பந்தம் காரணமாகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக அதிமுக நிர்வாகிகள் வருத்தம் தெரிவித்து வரும் நிலையில் திருப்பூர் மாமன்றத்தின் எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் என்பவர் குரல் உடைந்து அழுத காட்சி வெளியாகியுள்ளது. கட்சியை உடைக்க பல சதிகள் நடப்பதாக கூறியவர் நிர்பந்தம் காரணமாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதாக கூறினார். சென்னையில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கோகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 2 கார்கள் மற்றும் 8 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. சித்திரை மாத பிறப்பை ஒட்டி தாவேக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை கூறியுள்ளார். திமுக, VCK, பாமக, தமிழ் தேசியவாதிகள் போல் சித்திரை ஒன்றை தமிழ் புத்தாண்டாக ஏற்காத தாவேக தலைவர் விஜய் விசுவாவசு ஆண்டு பிறப்பை தமிழ் ஆண்டு பிறப்பாக ஏற்காமல் சித்திரை திருநாள் என வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
குஜராத்தில் சர்வதேச கடல் எல்லையில் கடத்தல்காரர்களால் கொட்டப்பட்ட சுமார் 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள 300 கிலோ மெத்தபெட்டமினை பயங்கரவாத தடுப்பு படையினர் மற்றும் கடலோர காவல் படையினர் கைப்பற்றினர். பாகிஸ்தானில் இருந்து சிறு மீன்பிடி படகில் கடத்தி வரப்பட்ட இந்த போதை மருந்தை இந்திய ரோந்து படையினரை கண்டதும் கடத்தல்காரர்கள் கடலில் கொட்டிவிட்டு தப்பி சென்றனர். நடிகர் சல்மான் கானுக்கு மீண்டும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை வர்லியில் உள்ள போக்குவரத்து துறையின் வாட்ஸ்அப் எண்ணில் இந்த எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சல்மான் கானின் வீட்டுக்குள் நுழைந்து அவரை கொன்று விடுவோம் என்றும், அது முடியாவிட்டால் சல்மான் கானின் காரை குண்டு வைத்து தகர்த்து அவரது கதையை முடிப்போம் என கொலை மிரட்டல் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலைய அறிவிப்பு பலகைகளில் இருந்து ஹிந்தி அதிரடியாக நீக்கப்பட்டதை சமூக வலைதளங்களில் ஆயிரக்கணக்கானோர் வரவேற்று பதிவிட்டு வருகின்றனர். விமான நிலைய அறிவிப்பு மற்றும் பெயர் பலகைகளில் கன்னடம் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே இடம்பெற்றுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது. வக்ஃப் சொத்துகள் மூலம் மாஃபியாக்கள் மட்டுமே பயன்பெற்று வந்ததை மாற்றவே சட்ட திருத்தம் கொண்டு வந்ததாக பிரதமர் மோடி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், சமூக நீதிக்கு அடிப்படையாக ஏழை முஸ்லிம்களும் விளிம்பு நிலை முஸ்லிம்களும் பயன்பெறும் வகையில் சட்டத்தை திருத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டதாக பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து இரண்டாவது முறையாக விலக்கி வைக்கப்பட்ட மாயாவதியின் நெருங்கிய உறவினரான ஆகாஷ் ஆனந்த் பொதுத்தளத்தில் மன்னிப்பு கேட்டதை அடுத்து அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குவதாக மாயாவதி அறிவித்துள்ளார். தனியார் ஹஜ் சேவை நிறுவனங்கள் மூலம் விண்ணப்பித்த 52,000 இந்திய ஹஜ் யாத்ரீகர்களுக்கான மினாவில் தங்குமிடம் உறுதி செய்யப்படாததால் அவர்களின் பயணம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மற்றும் மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் நவாஸ் கனி கடிதம் எழுதியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது திலகபாமா தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் சிறுபிள்ளைத்தனமானது என்று பாமகவின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தெரிவித்தார். அவர் கட்சிக்கு நேற்று வந்தவர் என்றும் கொள்கை கோட்பாடுகள் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறிய வடிவேல் ராவணன் கட்சியை அழிக்க புகுந்த நோய்க்கிருமி திலகபாமா என்று கூறினார். 2026 துணை முதலமைச்சர் செல்வ பெருந்தகை என போஸ்டர் ஒட்டி அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் யார் தவறு செய்திருந்தாலும் கண்டனத்தை பதிவு செய்வதாக தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு பரிமாறுவதில் அலட்சியம் காட்டப்பட்ட சம்பவம் மனவேதனையை ஏற்படுத்தி உள்ளது. உணவு உண்பதற்காக சுமார் 1.5 மணி நேரம் காத்திருந்தும் கூட இலை போடாமல் இழுத்தடித்து பாரபட்சம் காட்டியதாக அவர்கள் புகார் அளித்துள்ளனர். சென்னை போக்குவரத்து காவல்துறை டிஐஜியாக இருந்த மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை தமிழக உள்துறை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்து பிரிவில் பணியாற்றும் பெண் காவலர் ஒருவர் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக மகேஷ்குமார் மீது டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் புகார் அளித்த நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த நிலையில் புகார்தாரரின் வேண்டுகோளின்படி பாலியல் புகார் சமரசமாக தீர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை பக்கத்து வீட்டு வளர்ப்பு நாய் கடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சைதாப்பேட்டை ஜோதி அம்மாள் நகர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி தனது தாத்தா வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டின் வளர்ப்பு நாய் சிறுமியின் கை கால்களை கடித்தது. அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவை சென்னை பள்ளிக்கரணையில் வழக்கறிஞர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடினர். பல்லாவரம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மணிமாறன் தலைமையில் கொண்டாடப்பட்ட இவ்விழாவில் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தமிழ் புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் படகு இல்லத்தில் கூட்டம் அலைமோதுவதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்தனர். அதேபோல நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மற்ற சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மதிமுக
நிர்வாக குழு கூட்டம் வரும் ஏப்ரல் 20 நடைபெறும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். கட்சி கட்டுப்பாட்டிற்கு எதிராக கூட்டங்கள் நடத்துவது, தீர்மானங்கள் போடுவது கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துரை வைகோவை எதிர்க்கும் மல்லை சத்யாவை கட்சியில் இருந்து நீக்க திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் தீர்மானம் நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசலில் சீறி பாய்ந்த காளைகளை பிடிக்க மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டனர். அமைச்சர் S. சிவசங்கர் தொடங்கி வைத்த இந்த போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகள், 350 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் அம்பேத்கர் சிலைக்கு யார் முதலில் மாலை போடுவது என திமுக மற்றும் பாஜகவினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சங்கராபுரம் அரசு பள்ளி முன்பாக அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு சங்கராபுரம் திமுக MLA உதயசூரியன் மரியாதை செலுத்த வந்திருந்தார். அதே நேரத்தில் பாஜக மாவட்ட தலைவர் M. பாலசுந்தரம் தலைமையில் அந்த கட்சியினர் மாலை அணிவிக்க வந்திருந்தனர். மாவட்டம் குளித்தலை அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதால் உடனடியாக உடைப்பை சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளித்தலை காவிரி ஆற்றிலிருந்து மணப்பாறைக்கு செல்லும் தமிழ்நாடு வடிகால் வாரிய கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் கோட்டைமேடு வடிகால் வாய்க்கால் பாலம் அருகே உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீரிட்டு வீணானது. மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆலங்கட்டி மழையால் வாழை மரங்கள் மற்றும் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. பூங்குளம் கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆலங்கட்டி மழை பெய்ததில் 3000த்திற்கும் மேற்பட்ட செவ்வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெடுத்தாவு கிராமத்தை சேர்ந்த சரத்குமார் சம்பவத்தன்று இரவு தனது நண்பர் சிவசங்கர் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த போது 5 பேர் கொண்ட கும்பல் இருவரையும் சரமாரியாக வெட்டியது. இதில் சரத்குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை செம்மஞ்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆட்டோ பேரணி நடைபெற்றது. போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் சுமார் 150 ஆட்டோக்கள் பங்கேற்றன. 10 கிலோமீட்டர் தூரம் வரை சென்ற இந்த ஆட்டோக்களில் நோ ஹெல்மெட் நோ ரைடு என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டம் ஆதியூர் கிராமத்தில் பட்டியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டியை சிறுத்தை கடித்துக் கொன்றது. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் சிறுத்தையை விரைந்து பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையத்தில் மகளிர் பெட்டி நிற்கும் இடத்தின் எதிரே நின்று ஆபாச செயலில் ஈடுபட்ட நபர் குறித்து தகவல் அளித்தால் வெகுமதி அளிக்கப்படும் என ரயில்வே போலீசார் அறிவித்துள்ளனர். ரயில் நடைமேடைக்கு எதிரே உள்ள மறைவான இடத்தில் நின்று கொண்டிருக்கும் அந்த நபர் தினமும் ஆபாச செயலில் ஈடுபட்டு பெண் பயணிகளை அச்சுறுத்தி வந்ததாக தெரிகிறது. மதுரை ஆனையூரில் பட்டா தொடர்பான கள ஆய்வுக்கு சென்ற பெண் வருவாய் கோட்டாட்சியருக்கு பாஜக முன்னாள் நிர்வாகி மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. எங்க ஊர்ல வந்து எங்களைய வீடியோ எடுக்கிறியா என கேட்டு ஒருமையில் பேசி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஹரிச்சந்திரன் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர் விடுமுறையை ஒட்டி கோவை ஆழியார் அணை சிறுவர் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பூங்கா நீர்நிலைகளில் குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேருந்து நிலையம் அருகே காலில் டேப் ஒட்டிக்கொண்டு மது பாட்டில்களை கடத்திய 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். செஞ்சி பேருந்து நிலையம் அருகே யசோதா மற்றும் சின்ன பாப்பா ஆகிய 2 பெண்கள் தட்டு தடுமாறி நடந்து வந்த நிலையில் சந்தேகமடைந்த ரோந்து போலீசார் அவர்களை சோதனை செய்ததில் மது பாட்டில்களை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனைக்கு குடிபோதையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாநகர போலீஸ் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட முத்துப்பெருமாள் என்பவர் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் மருத்துவமனையை தரைமட்டமாக்கப் போவதாகவும் கூறி இணைப்பை துண்டித்தார்.
சேலத்தில் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்த வந்த தமிழ்நாடு இளைஞர் இயக்கம் என்ற அமைப்பினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமிழ்நாடு இளைஞர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சனாதனத்தை வேறெடுத்த அம்பேத்கர் புகழ் ஓங்குக என முழக்கமிட்டதால் அங்கிருந்த பாஜகவினர் தாக்க முயன்றனர். மேலும் பாஜகவினர் செருப்பை வீசியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மிசாவை கண்ட இயக்கம் திமுக பாஜகவின் இது போன்ற உருட்டல் மிரட்டல்களை கண்டு அஞ்சாது என்று அமைச்சர் சேகர் பாபு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மரணத்தின் விளிம்பில் கூட எங்கள் முதல்வர் மாற்றானிடம் மண்டியிட மாட்டார் என பெருமிதம் தெரிவித்தார். தமிழ் புத்தாண்டை ஒட்டி மதுரை மேலூர் அருகே விவசாயம் செழிக்க வேண்டி 62 கிராமங்களை சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி பாரம்பரிய முறைப்படி வெற்றிலை, பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபாடு செய்தனர். வெள்ளலூரில் உள்ள மந்தை கருப்பண்ணசாமி கோவில் பெரிய மந்தையில் பாரம்பரியமாக நடைபெறும் வெற்றிலை பிரி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளுக்காக நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த பேனர் கிழிக்கப்பட்டதால் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தாளவாடி மலைப்பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சூசையபுரம், மெட்டலவாடி, அருளவாடி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரமாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈக்வடாரில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தொடர்ந்து 2வது முறையாக டேனியல் நோபா வெற்றி பெற்றார். டேனியலின் வெற்றியை பொதுமக்கள் வீதிகளில் திரண்டு உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அமெரிக்க பாடகி கேட்டி பெரி, ஜெஃப் பெசோஸின் வருங்கால மனைவி லாரன் உட்பட 6 பெண்களுடன் ப்ளூ ஆரிஜின் விண்கலம் விண்ணுக்கு பாய்ந்தது. 21ஆம் நூற்றாண்டில் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்கள் குழு என்ற சாதனையை இவர்கள் படைத்துள்ளனர். மியான்மரில் நிலநடுக்க நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ள இந்திய விமானப்படையின் C-130J விமானத்தின் GPS சிக்னல்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. GPS ஸ்பூஃபிங் எனும் சைபர் தாக்குதலை எதிர்கொண்ட விமானிகள் உடனடியாக சர்வதேச நேவிகேஷன் சிக்னல்களை பயன்படுத்தி இந்த சைபர் தாக்குதலை முறியடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவிற்கு குடியேறுபவர்கள் தங்கள் அடையாள அட்டை மற்றும் குடியேற்ற ஆவணங்களை தங்கள் கைகளில் எப்போதும் வைத்திருக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற புதிய விதியை அதிபர் டிரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ளார். நெருப்போடு விளையாடினால் அது உங்களை எரித்துவிடும் என்று வங்கதேச அரசின் இடைக்கால தலைவர் யூனுஸுக்கு ஷேக் ஹசீனா எச்சரிக்கை விடுத்துள்ளார். 8 நிமிட வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், தன்னுடைய அதிகார பசிக்காக வெளிநாட்டு சக்திகளுடன் கைகோர்த்து நாட்டை வீழ்த்த யூனுஸ் சதி செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். அமெரிக்காவின் ஓஹியோவில் செல்லப்பிராணியாக வளர்க்கப்பட்டு வந்த பிட்புல் நாய் 7 மாத பெண் குழந்தையை கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த விலங்குகள் கட்டுப்பாட்டு அமைப்பினர் 3 பிட்புல் நாய்களை பிடித்துச் சென்றனர். தமிழ் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு நடிகர் சிம்பு STR49 படத்தின் அப்டேட்டை வெளியிட்டுள்ளார். அதில் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ள அவர் STR49 படத்திற்கான இசை பணிகளை இன்று முதல் தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். அறிமுக இயக்குனர் ராஜ்மோகன் இயக்கத்தில் யோகிபாபு நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியது. படத்தில் அனாமிகா மகி, இயக்குனர் லெனின் பாரதி, காளி வெங்கட், அயலி மதன், பாவா லக்ஷ்மண் ஆகியோர் நடிக்க உள்ளனர். இந்தியாவின் முதல் தலித் கிரிக்கெட் வீரரான பல்வங்கர் பலு என்பவரின் வாழ்க்கை வரலாற்றை படமாக்கப் போவதாக இயக்குனர் ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளார். அவரது வாழ்க்கை வரலாறை ராமச்சந்திர குஹா என்பவர் கார்னர் ஆஃப் அ ஃபாரின் ஃபீல்ட் என்ற புத்தகமாக எழுதியுள்ளார். அதை தழுவி இந்த படத்தை தான் இயக்கப் போவதாகவும் ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளார்.
ஏஆர்ஆர் இமர்சிவ் என்டர்டைன்மெண்ட் குழு தமிழ் பெருமை சின்னத்தை ஒரு டிஜிட்டல் ரெண்டரிங்காக உருவாக்கியுள்ளது என இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் ஒரு பதிவையும் பதிவிட்டுள்ளார். நடிகர் ஸ்ரீயின் தற்போதைய நிலை குறித்து பல்வேறு கருத்துக்கள் வெளிவர தொடங்கிய நிலையில் தயாரிப்பாளர் எஸ்.ஆர். பிரபு கருத்து தெரிவித்துள்ளார். ஸ்ரீயின் நலன் குறித்து தங்களுக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது என்றும் நீண்ட நாட்களாக அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற நடபாவி உற்சவத்தில் திவ்ய பிரபந்தம் பாடுவது தொடர்பாக வடகலை மற்றும் தென்கலை பிரிவினரிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அதைத் தொடர்ந்து பலத்த போலீசார் பாதுகாப்புடன் பாலாற்றில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாள் நீரில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு 9ஆம் நாளில் அம்மன் மரக்குதிரை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மாவூற்று வேலப்பர் கோவிலில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மச்சக்காவடி, பால்குடம் மற்றும் தீச்சட்டி எடுத்தபடி பக்தர்கள் நடந்து வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர். திருச்சி மாவட்டம் உறையூர் வெக்காளியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் இந்த நிகழ்வில் பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். சித்திரை திருநாளை ஒட்டி கோவை காட்டூர் முத்துமாரியம்மனுக்கு 4 கோடி மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. 100, 200, 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் தங்க நகைகளால் ஜொலித்த முத்துமாரியம்மனை பக்தர்கள் வியப்புடன் பார்த்து மனமுருக வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு கோதண்ட ராமேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் தினம்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐரோப்பாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் பிளேஸ்டேஷன் 5 கேமிங் கன்சோலின் விலையை சோனி நிறுவனம் 10% உயர்த்தியது. ட்ரம்பின் வரி விதிப்பால் சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விலையை உயர்த்துவதாக சோனி நிறுவனம் அறிவித்திருக்கிறது.